என்னய்யா ஆச்சாரி, என்னாச்சு உமக்கு? ராகவாச்சாரின்னு பேரை வச்சுட்டு கண்டபடி இஷ்டத்துக்கு என்னவோ பேசிட்டு இருக்கிறே. நீர் தான் பப்ளிக் ப்ராஸ்டிடியூட், சாரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். எனக்கு ஜூனியராக இருந்தீர் அந்த காலத்தில். என் பேரையே கெடுத்துருவீர் போல் இருக்கேயா. என்னய்யா இன்னும் குத்தவாளின்னு டிசைடே ஆகலை, அதுக்குள்ள அந்த ஆளை கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டுறீரே. என்னது பிபிங்கிறீர்? பிபி அவன் பிளடி அப்படின்னு அடுத்த வார்த்தையை ஃபில்லப் பண்ணி சிரிக்கிறாய்யா. கோர்ட்டே நாரி போகிறதே நல்லா இருக்கு உங்கோ. ராகவாச்சாரி, உம்மோட மாதிரி இருக்கிறது பெரும் பாடம் இருக்கு எனக்கு அப்படின்னு அனந்தாச்சாரி நீதிபதி ஹைகோர்ட்டில் கர்ஜிக்க எல்லாரும் குவைட்டாயிட்டாங்க. ஏன்னா அனந்தாச்சாரிக்கே கோவம் வந்துருத்தேன்னு. ஆனால் நடுவில் ஒரு வார்த்தையை தப்பாக சொல்லிட்டாரே, அப்போ குபிக் அப்படின்னு எல்லாருக்கும் சிரிப்பு வர ஒரு முறை முறைச்சார். இவரோட பழகி எனக்கும் அந்த வார்த்தைகள் வந்து வருதியா. இல்லையா பிபி பிளடி வாட்? ஐயோ யுவர் ஆனர், நீங்கள் என்னை மன்னிச்சுடணும் அப்படின்னு ராகவாச்சாரி சொல்லி, பிபி அப்படிங்கிறது அவருடைய ஷார்ட் நேம், சுருக்கமான பேர். பிபிங்கிறது பிளடி இல்லை சார். அடுத்ததும் நீங்கள் நினைக்கிற வார்த்தை இல்லை, அவர் பேர் பி பாஸ்கர். நீங்கள் என்னடா பிளடி பி அப்படின்னு வச்சுட்டேளே. ஐயோ அவர் பிபி அப்படின்னு நான் சொல்கிறத சுருக்கமாக சொல்கிறேன். இல்லையா மற்றதெல்லாம் நீட்டி முழக்கிற, பேரை மட்டும் என்ன சுருக்க வேண்டி கிடக்கு, சுருக்கம் அப்படின்னு அனந்தாச்சாரி மறுபடியும் கத்த. ராகவாச்சாரி அவர்கிட்ட ஜூனியராக இருந்து ரொம்ப வருஷம் முன்னுக்கு இப்போ தான் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருக்கார். அவர் பேசுகிற போது கொஞ்சம் தடுமாறி சுருக்கமாக பேசுகிறேன்னு தப்பான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண பெரிய பிரச்சனையாகி அனந்தாச்சாரி கோபம் வந்துடுத்து. அவருக்கும் கொஞ்சம் இந்த வார்த்தைகள் தடுமாற அடித்து பப்ளிக் ப்ராஸ்டிக்யூட்டர் அப்படிங்கிறத ப்ராஸ்டிடியூட்டர் அப்படின்னு சொல்ல குபேர்னு மக்கள் சிரிக்க ஆரம்பிக்க அவருக்கு அவமானமாக போயிடுத்து. அதனால தான் கோபிக்கிறார். சரி, இப்போ அந்த பிபி கதைக்கு வருவோம். ஐயோ பி பாஸ்கர் அவர் ஒய்ஃபை கொன்னுட்டதாக ஒரு கேஸ். கொடைக்கானல்ல ஒரு 200 ஏக்கர் நிலம் இருக்கு. அதில் ஒரு 100 ஏக்கர் டீ எஸ்டேட், பாக்கியெல்லாம் மற்ற அருமையான நிலம். நல்ல வசதி படைச்ச பொண்ணு. அந்த பொண்ணுக்கு 2-3 அண்ணங்க இருக்கானுங்க. ஆனால் ஈக்குவலாக அவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர், பிரித்து கொடுத்துட்டார். இந்த பொண்ணுக்கு ஒரு 200 ஏக்கர் கிடைச்சிருச்சு. அது தவிர வீடு வாசல்களெல்லாம் கிடைக்க அந்த பொண்ணை நம்ம பாஸ்கர் கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் கல்யாணத்தும் போது பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகேயா இருக்காளே, ஜோடி பொறுத்து நல்லா இருக்கலாம் நினச்சா கொஞ்சம் ஹர்டீரியா, என்னது ஐயோ சாரி ஹிஸ்டீரியா. பொம்பளைன்னு உடனே அது வந்து ஃபீமேலாக இருக்காளேங்கிறதுனால ஹர்டீரியான்னு சொல்லிட்டேன், ஐம் சாரி. அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் ஹிஸ்டீரியா. அப்பப்போ ஒன்றும் பெருசாக பண்ணாது. அவங்க அப்பா அந்த காலத்தில் ஒரு சவுக்கு வச்சுருந்தார், அதை சீதனமாக கொடுத்துட்டார் அந்த பொண்ணுக்கு. அதை எடுத்து 4 விளாசம். யார? நம்ம பிபி. ஐயோ பாவம், துள்ளி குதிச்சு மான் போல் அங்கேயும் எங்கேயும் ஓடுவான். ஹாலில் பெரிய ஹாலாச்சே, வீடு பெரிய வீடு, அங்கேயும் எங்கேயும் ஓட அந்த பொண்ணு 4 போடு போட்டு அப்படிலாம் சிரிக்கும். இவருக்கு பார்த்தா பயமாக இருக்கும். என்ன பண்ணுவான் நினச்சி பார்ப்பான். 200 ஏக்கர் ப்ளஸ் வீடு வாசல் அது இதெல்லாம் இருக்கேன்னுட்டு கொஞ்சம் பொறுமையாக போகலாம், சீக்கிரம் அதை காலி பண்ணி தொலைக்கிறதுக்கு வழியை பார்ப்போம், அப்புறம் சொத்துக்களை அமைக்கிட்டு ஹாப்பி இன்று முதல் ஹாப்பின்னு இருக்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு அதுக்குள்ள பிளான் எல்லாம் தீட்ட ஆரம்பித்தான் அந்த திருட்டு பய பிபி. அப்படியாக இந்த கதை ஆரம்பிக்கிறது. அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்கு உயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்கள் அட்லாண்ட கணேஷ் வந்து விட்டேன் அடுத்த கதையை சொல்கிறதுக்கு. அடுத்த கதை என்ன டைட்டில் வைக்கலான்னு மண்டையை உடச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா மலை உச்சியில் நடந்த கதை அப்படின்னு டைட்டில் கொடுக்கலாம்னு நினச்சிருக்கேன். மலை உச்சியில் நடந்த கதைங்கிற போது கொடைக்கானல் மலை உச்சியில் நடக்கிற விஷயங்கள் இது. அதனால நல்லா கேட்டுங்க டைட்டில், மலை உச்சியில் நடந்த கதை.
அடுத்த பகுதிக்கு போகிறோம். நம்ம பாஸ்கர் சென்னை ஆளு. ஆனால் அவனுக்கு சென்னை வெயில் பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார் வெறுத்து கொட்டிக்கிட்டு இருக்கும். அவன் கார் ஓட்டினான்னா முதுகெல்லாம் நனைஞ்சு போகும். ஏசி கார் வாங்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் சாதாரண கார் மாருதி ஓட்டிக்கிட்டு கிடப்பான். அதுவும் ஃபேமிலி கார் தான். இவனுக்குன்னு ஒன்றும் பெரிய வேலை வெட்டியெல்லாம் இல்லை. 2-3 முயற்சி பண்ணி பார்த்தான், ஒன்றும் பிடிக்கலை அவனுக்கு. சம்பளம் கம்மி, வர வருமானம் போதலை. என்னப்பா வாழ்க்கை இது, நல்லபடியாக செட்டில் ஆகணும், வாழ்க்கையில் நல்ல குழுன்னு இருக்கிற ஊரில் இருக்கணும், பணம் இருக்கணும், வசதி இருக்கணும், தண்ணி எண்ணி போட்டுக்கிட்டு ஜாலியாக அப்படி இப்படி ஊரை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வந்துக்கிட்டு 4 மணிக்கே எழுந்து குளித்து தெளித்து இது பண்ணி பஸ்ஸை பிடிச்சி 2 மணி நேரம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்பி வரதுக்குள்ளே நைட்டு 9 ஆகிடுது. அதுக்கு அவன் கொடுக்குற சம்பளம் 10,000 12,000. ஆடா போப்பா, வாழ்க்கையில் என்றைக்கு நம்ம முன்னுக்கு வர போகிறோம் தெரியலையே அப்படின்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு கிடந்தபோது லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இவன் போய் ஒரு பாரில் உட்கார்ற போது 3 பிரதர்ஸ் ஹாப்பியாக தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த பாரில் இவன் போய் உட்காந்த உடனே இப்படி பார்த்தா ஒரு சீட்டு காலியாக இருந்தது அங்கே, பாக்கியெல்லாம் ஃபுல்லு. சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்ல இப்படி பார்த்துட்டு, வாங்க நண்பரே அமருங்கள் அப்படின்னு சொல்ல, அடே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களேன்ட்டு, நீங்கள்லாம் நாங்கள்லாம் கொடைக்கானல், நீங்கள் அடே கொடை வள்ளலாம் நீங்கள், எஸ் உட்காருங்க எங்கள் செலவில் இன்னைக்கு நீங்கள் எல்லாம் எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சந்தோஷமாக எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசுகிற போது இவர் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சு முன்னுக்கு வரணும், அது வரணும் இது வரணும், வெயில் ரொம்ப இருக்குது, குழுகுழுன்னு இருக்கணும் எல்லாம் சொல்ல, அப்படியே 3 பேர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டு பாஸ்கரை பார்த்து, கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க, ஆனால் போங்க சார், வர சம்பளத்தில் நானே என்னை மேனேஜ் பண்ணிக்க முடியல, இல்லை கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டா அவ்வளோதான், என்ன கேட்குறீங்க நீங்கன்னு சொல்ல, ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க, ஒரு அருமையான பெண் கொடைக்கானலில் இருக்காங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல பொண்ணு, சொத்து சுகமெல்லாம் நிறையா இருக்குது, நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க முழு போதையில் சொல்ல, இவன் முக்கா போதையில் நல்ல சொத்தெல்லாம் இருக்கா, சுகம் இருக்கா, பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு எங்களை மாதிரியே இருப்பாங்க, உங்களை மாதிரி பழி குட் 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 ஆமாம் நல்ல பளிச்சுன்னு தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் என்னன்னு சொல்லுங்கன்னு உடனே, அட்ரஸை கொடுங்க, உங்கள் அட்ரஸை பரிமாறிக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் இவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் என் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டு கடைசியில் பளிச்சுன்னு அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிற 3 பசங்களும் வேட்டி சட்டையோடு வந்து இவங்கள்ட்ட உட்காந்து இவங்கிட்ட பேசி, அப்பா இல்லாத குடும்பமாக இருக்குது, நீங்களாம் நல்லா இருக்கணும், அம்மா நல்லவங்களா இருக்காங்கல்லாம் சொல்லி கிள்ளி சோப் போட்டு, தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ விட்டோவில் காமிச்சு தங்கச்சியை நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லி தங்கச்சியை ஒரு தடவை கூப்பிட்டு வந்து 1 வாரத்துக்குள்ளே கடகடன்னு கல்யாணத்துக்குள்ளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி, பையன் இன்னிலேருந்து கோடீஸ்வரன் அம்மா, நீங்கள் என்ன வேணுமோ செய்யுங்க சந்தோஷமான்னு சொல்லி, ஆனால் இவங்கிட்ட தனியாக அம்மாவை ஒரு நல்ல ஹோமில் சேருங்க, அதான் நல்லது, ஏன்னா நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆகி ஹாப்பியாக இருக்கிற நேரத்தில் அம்மா இருந்தீங்கன்னா தொந்தரவாக இருக்கும்லாம் சொல்கிற, நல்ல ஐடியா சொல்கிறாங்களே மச்சான்கள் அப்படின்னு நம்ம நம்ம பாஸ்கருக்கு தோண அப்பாவை கொண்டு போய் ஹோமில் சேர்த்து விட்டு, அவங்க நாங்கள் மாதம் பணத்தை அனுப்பிச்சிடுறோம், ஒன்றும் உரி பண்ணாதீங்க, நீங்கள் தங்கச்சியோடு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அதுதான் சொல்ல, கல்யாணம் முடிஞ்சு அங்கே போய் சேர்ந்து அப்படியே உச்சி கொழுந்து போயிடுது நம்ம பாஸ்கருக்கு. அப்பா மலை உச்சியில் வீடு வாசல் தோட்டம் துறவு இதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்த்தது இல்லையே வாழ்க்கையில். பா மெட்ராஸ் வெயில் ஒழிஞ்சுது, குழுன்னு எவ்வளோ நல்லா இருக்கியா ஊர், ஆஹா ஸ்வெட்டரே நம்ம சில சமயத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி நினச்சிக்கிட்டு ஹாப்பி அப்படிலாம் பாடிக்கிட்டு கிடிக்கிட்டு ஜாலியாக இருக்கிற போது தான் ஒரு நாளைக்கு என்ன கல்யாணம் ஆகி ஒரு 10-11 நாளில் ஒய்ஃபுடைய சுயரூபம் தெரிஞ்சது. அவளுக்கு ஹர்டீரியா அப்படிங்கிற வியாதி, மைல்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ காதில் விழுந்திருந்தது. மைல்டு இல்லை வைல்டு அப்படிங்கிறது அன்றைக்கி தான் புரிஞ்சுது. அப்படியே ஒரு மாதிரி பார்த்து இதை பண்ணிட்டு அப்படின்னா, யார் வந்திருக்காங்க, யாரை கூப்பிட்றா இவ
அப்படின்னு அவன் பார்க்குற போது, ஒன்ன தாண்டா என்ன அங்கேயும் இங்கேயும் முழிக்கிற, ஒரு பாட்டு பாடுறா, நான் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்ல, பொண்டாட்டி டான்ஸ் ஆடி பார்த்ததே இல்லையே, நானும் பாடினதே இல்லையே, பாத்ரூம்ல போயிட்டு கழுத மாதிரி கத்துறியடா, அந்த கழுத கத்துல இங்க கத்துறா, நான் ஆடுறேன்டா, டன் 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 அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆட மிரண்டு போய், எனக்கு பாட வராது அப்படின்னு சொல்ல, என்ன வராது, இவ்வளவு அழகான பொண்டாட்டி சொத்து சுகத்தோட கிடைச்சிருக்கா, இல்லடா பாட வராது, நாளைக்கே ஒரு வாத்தியார் அரேஞ்ச் பண்ற பாட்டு கத்துக்க அப்படின்னு சொல்ல, பா வருதே பாட்டு நல்லா வருதேடா பாடுறா அப்படின்னு போய் சவுக்கு எடுக்க, இவன் சவுக்கு என்னடா சவுக்கு விட்டா, சவுக்கால ஒண்ணு. எம்ஜிஆர் அந்த படத்துல நான் ஆணையிட்டால் பொம்பளை குரல பாடிக்கிட்டு 4 விட்டா, ஐயோ ஐயோன்னு ஓடி ஓடி குதிச்சு, என்ன விட்டுரு நான் ஆணையிட்டால் உன்னை எப்படி விட முடியும், பாடுற நீ சொல்லி பயங்கரமாயி அவளை கட்டி பிடிச்சு சவுக்கை எப்படியாவது அவன் யூஸ் பண்ண விடாம பண்ணி, அவன் பட்ட அவஸ்தை நாய் பட்ட அவஸ்தை. அடுத்த நாளைக்கு பிரதர்ஸ்ட, என்னப்பா இது முதுகெல்லாம் விளாடிட்டா, சவுக்கு எடுத்து அடிக்கிறாடா அப்படிலாம் சொல்லி பார்க்க, ஐய நல்ல பொண்ணுங்க பாவம், அதுக்கு அடிக்க கூட தெரியாதுங்க, என் பொஞ்சாதியெல்லாம் அடிச்சானா எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்க, நாங்க இருக்கோம், எங்க பங்குல இருந்து உங்களுக்கு ஆளுக்கு 50 ஏக்கர் எக்ஸ்ட்ரா கொடுத்துடுறோம், ஆனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க மிஸ்டர் பாஸ்கர், உங்க ஒய்ஃப் பாகீரதி அப்படின்னு சொல்ல, பா 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 அப்படின்னு பேய்மொழி முடிச்சு, சரி தப்பிக்க என்ன வழி, பணத்தை விடவும் மனசு இல்லை, இந்த வாழ்க்கையை விட மனசு இல்லை, அவ போய் தொலைஞ்சா நமக்கு நன்மைன்னு நினைக்க ஆரம்பித்து விட்டான் நமது கதாநாயகன் பிபி என்ற பி பாஸ்கர். அப்படியாக நம்ம பாஸ்கர் அடி இடி உதை எல்லாம் பட்டுக்கிட்டு கொடைக்கானல்ல குளிர்ல ஹாப்பியா நடுங்காம இருந்துகிட்டு இருக்கான். மெட்ராஸ் வெயிலுக்கு பயந்து கொடைக்கானல் வந்தவன் பொண்டாட்டி பாகீரதி சவுக்கடி சந்திரகாந்தா மாதிரி அப்பப்போ ஹிஸ்டீரியா வந்துருச்சுன்னா பொழந்து கட்டிடுவேன். அது தவிர எதுக்காவது கோவம் வந்துருச்சு, அவருடைய டார்கெட் ஒன்லி ஹர் ஹஸ்பண்ட். அவனை போட்டு புரட்டி எடுப்பேன். அவன் திருப்பி அடிக்க கையை ஓங்கிட்டான், அவ்வளவுதான். அன்னைக்கு ஒன்று டபுள் அடி, ஏண்டா என்னையே அடிக்க வரியா நீ அப்படின்னு. ஆனால் அந்த ஹிஸ்டீரியா இல்லாத போது தங்கம் அப்படியே, ஏங்க என்னங்க புது காஃபி போட்டு தரட்டுங்களா, டிகாக்ஷனை கெட்டியாக இறக்கி டீ எஸ்டேட் இருந்தாலும் உங்களுக்காக காஃபி போடுறேங்க அப்படின்னு கொஞ்சுவ. இவனுக்கு என்னடா பண்ணுறது, பாம்புன்னு அடிக்கவும் முடியல, பழுதுன்னு தாண்டவும் முடியலையன்ட்டு எப்படியாவது இதை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படி வருஷங்கள் தான் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு 3-4 வருஷம் ஆயிடுச்சு. நல்ல காலம். நம் பாப்பா இல்லை, அவள் தான் கொஞ்சம் பீப்பா மாதிரி ஆயிட்டு வரா. அன்னைக்கு ஒரு பிரபலமான வில்லன் நடிகர், அதாவது ஒரு 10-15 நடிகை படத்தில் புதுசாக வில்லத்தனத்தை காட்டி, ஒரு காலத்தில் நாமும் ரஜினிகாந்த் மாதிரியோ இல்லைன்னு சொன்னால் சத்யராஜ் மாதிரியோ வந்துடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் வெளுத்து கட்டிட்டு இருந்த ஆளுக்கு ஷூட்டிங். அவன் கூட குத்தாட்டம் போடுற நடிகை. அப்படியாக குழுகுழு காட்சிகளை எடுக்கிறதுக்காக கொடைக்கானல் மலை உச்சிக்கு வர, இப்போ காதில் அந்த விஷயம் விழ, எங்க புது வில்லன் நடிகர் வித்யராஜ் வராரு. என்னது வித்யராஜா? ஆமாம், விதி யாரை விட்டுது, அவர் பேர் வித்யராஜ்னு வச்சுருக்காருங்க. நல்லா வரணும்ன்ட்டு, சத்யராஜ் மாதிரி வரணும், ரஜினிகாந்த் மாதிரி வரணும்ன்ட்டு வித்யராஜ் காந்த் அப்படின்லாம் வச்சுக்கிட்டாருங்க. ஐயோ சரி ரைட் வெரி குட். என்ன ஷூட்டிங் போனங்க, அது தவிர உங்களுக்கு பிடிச்ச குத்தாட்டம் போடுவாங்களே அவங்க தான் காஞ்சி பட்டு, அவங்களும் வந்திருக்காங்க. என்னது காஞ்சி பட்டா? ஆமாம், பேரை காஞ்சி பட்டு வச்சுருக்காங்களே. அடே அவங்க, ஐயோ அவங்க கண்ணே சொக்கிடுவேன்னு சொல்ல, சொக்குமா, வாயா போகலான்னு சொல்லி ஜம்முன்னு அவங்க படகு காரில் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. அடிக்கடி கொடைக்கானலில் ஷூட்டிங் நடக்கிறதுனால
அவ்வளவு கூட்டம் வரல. டூரிஸ்டர்ஸ் வந்திருந்தால் கூட்டம் வருவாங்க. அப்போ டூரிஸ்ட் டைம் இல்லை. ஓரளவுக்கு வெயில் வந்தும் குளிர் வந்தும் வராமலும் அந்த மாதிரி இருக்கிற டைமு. அதனால் டூரிஸ்ட் ரொம்ப இல்லை. இருக்கிற லோக்கல் பீப்புளெலாம் சரி ரைட் ஷூட்டிங்கு நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம பழைப்பன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பழைப்பை பார்க்க, இவ அப்படியே இந்த வில்லன் நடிகர் மேலே வழிஞ்சு கொட்ட, இவன் அந்த குத்தாட்டம் போடுற நடிகைகிட்ட போயிட்டு காஞ்சிப்பட்டுன்னு உருக, இங்கே அந்த வில்லன் நடிகருடைய டைரக்டர், சார் ஒரு நிமிஷம் இந்த டைலாக் சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு, சார் அந்த அம்மா பெரிய பணக்காரம்மா சார், 200-300 ஏக்கர் இருக்குது, வளைச்சி போடுங்க, விட்றாதீங்க, ஒரு படம் இவங்களை வச்சு எடுத்துடலாம், அதுவும் நடிக்கணும்னு கொஞ்சம் ஆசை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அனுப்ப. அப்படியா, வளைச்சி போடுறது என்னப்பா பெரிய விஷயமா, அதுதான் ஏற்கனவே நம்மக்கிட்ட வழியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை பற்றி கொஞ்சம் விசாரிச்சதெல்லாம் பண்ணி, என்ன நீங்கள் கஷ்டப்படுறீங்களாமே வாழ்க்கையில் அப்படின்னு கேட்க, நோ 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 வி ஆர் வெரி ரிச். வெரி ரிச்சா, அடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. சரி, நான் கூட தான் ஒரு வெரி ரிச் கேர்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன், கிடைச்சா கல்யாணம் கூட. ஆமாம், உங்களுக்கு அதை ஏன் கேட்குறீங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்க. சே, இவ்வளவு எங்கா அழகாக இருக்கிற உங்களுக்கு அதுக்குள்ள கல்யாணம்? ஓ, யார் அந்த வில்லன் அப்படின்னு வில்லன் நடிகர் சிரிச்சுக்கிட்டே ஜாலியாக கேட்க, கொஞ்சம் தள்ளி குத்தாட்டம் நடிகை கிட்ட வழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஆளை காமிச்சு, அவர் தான் அந்த வில்லன் அப்படின்னு இவன் சொல்ல, வில்லன் ஆஹா அப்படின்னு பார்க்க, வில்லன் மட்டும் இல்லைங்க, லெஃப்டில் ஒரு பல்லு தூக்கிட்டு இருக்கோம், வில்லன் பல்லன் அவன் அப்படின்லாம் சொல்லி ஹில்லி தமாஷ் பண்ண, அவனும் வில்லன் இருக்கிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒளியேது அப்படின்லாம் கிண்டலாக பேச, ஒன்றும் ஒரு கொண்டாதீங்க, ஒழிச்சு கட்டுறேன் வில்லனை நம்ம சொல்ல, ஐயோ அப்படின்னு நான் சொல்ல, சீரியஸாக பேசாதீங்க, ஜோக்கடிங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லைங்க, இது சீரியஸ் ஜோக்குங்க அப்படின்லாம் அவன் சொல்லிட்டு, அவனை பார்த்து ரொம்ப வழியாதீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, சரிங்க நாளைக்கு ஷூட்டிங் இருக்கா, இன்னும் 3 நாளைக்கு இருக்கு, வந்துருங்க அப்படின்லாம் சொல்ல, வீட்டுக்கு போன உடனே இன்னும் உயிரோடு நீ இருந்து ஏன்டா என்னை தொந்தரவு பண்ணுறேன்னு கேட்க, என்னது நான் உயிரோடு இருந்து ஒன்ன நீ தான் என்ன என்னது அப்படின்னு சொல்லி எடுத்தா சவுக்க, ஏன்டா உயிரோடு இருக்க இந்த நடிகன் கேட்குறேன்டான்னு சொல்லி 4 சாத்தி கண்ணை உருட்டி கத்தி புதகட்டீர்னு போய் படிக்கல விழ முடிவு பண்ணி விட்டான் நம்ம பிபி பாஸ்கர். இவளை இப்படியே விடக்கூடாது, 3-4 வருஷமா அடிவாக்கி நம்ம செத்துருவோம் போல் இருக்கு, இவளை கொன்னு தீர்த்தரணும், ஷூட்டிங்களோட ஆசை அந்த நடிகை ஏதோ சொல்லியிருக்கான் போல் இருக்கு, ராஸ்கோல் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே கூடிய விரைவில் இவளை கோவிந்தா பண்ணிவிட என்று முடிவு பண்ணி விட்டான். கண்மணி அன்போடு உன் காதலன் அப்படின்னு கமலஹாசன் உருகி பாடி சோரெல்லாம் முட்டி மோதி அந்த பொண்ணை லவ் பண்ணுவானே, அந்த இடத்தில் அன்னைக்கு இது மஞ்சுமோல் பாய்ஸ்னால பெரிய ஹிட் ஆகி எல்லாரும் கூட்டமாக அந்த இடத்துல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இப்போ கூட்டம் அடங்கிடுச்சு, அங்கே போகிறதுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த இடத்துக்கு நைஸாக இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போயிட்டு எட்டி ஒரு விட்டா நேர போய் கண்மணி காதலன் அன்போடுங்கிற போல வெறியோடு ஒரு விடணுன்ட்டு முடிவு பண்ணிட்டான் நம்ம பிபி என்ற பாஸ்கர். அதனால அடுத்த நாள் எடுத்து, அப்பா தாங்க முடியலப்பா, கொஞ்சம் வெந்நீர் ஒருத்தரை கொடுப்பாது, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒன்றுமே ஆகாத மாதிரி நம்ம பாகி ரதி கேட்க, பாகி தெரியாதா இவ்வளோ பாக்கி வச்சிருக்கேடி பாவின்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, ரதி மாதிரி இருக்கியேம்மா, திடீர்னு காலையில் எழுந்த உடனே லட்சுமிகரமாக இருக்கே முகத்தை பார்த்தா, ஆமாங்க இப்போ தாங்க குளித்தேன், அப்பா நேற்று அடித்தேன் இன்னைக்கு குளித்தேன், வெரி குட் அம்மா, உன்னை கூட்டிக்கிட்டு ரொமான்டிக்காக ஒரு இடத்துக்கு போகலான்னு ஆசையாக இருக்குது. ரொமான்டிக்காக நீங்கள் ஐயோ எங்கே போனோம் சொல்லுங்கள். அதான் அந்த கமல் பாடுவார், கண்மணி அன்போடு உன் காதலன் அப்படின்ட்டு, அவருடைய குரலை கொஞ்சம் நடுங்கிக்கிட்டே இருக்குமே, ஆனாலும் ரொம்ப இன்பமாக இருக்கும். அங்கே போய் நான் பாட நீ ஆட அந்த இடத்த பார்த்துட்டு வரலாமே, அவ்வளோ ஃபேமஸான இடம், எல்லாரும் பார்த்துருக்காங்க, நம்ம கொடைக்கானல்லே இருக்கோம், நம்ம பார்க்காம இருக்கோம் என்ன சொல்லிக்கிட்டு நைஸாக சோப் போட்டு அவளை கூட்டிக்கிட்டு போய் வெறியோடு ஒரு விட்டு அந்த பள்ளத்தில் தள்ளிடணும் அப்படின்னு எண்ணத்தில்
மஸ்கா பண்ணி கூட்டிக்கிட்டு போயிடுறாரு நம்ம பிபி பாஸ்கர். அவளும் பாகீரதியும் சரி போ, நேற்று தான் நைட்டு போட்டு சாத்திட்டோம். அதெல்லாம் ரொம்ப ஞாபகம் இருக்காது, ஏன்னா பிகாஸ் ஹிஸ்டீரியா வியாதிங்கிறது அந்த நேரத்திற்கு வரும், அப்புறம் போயிடுமே. அதுக்கப்புறம் பாவம் ஆசைப்படுறான், எப்போது அந்த மாதிரிலாம் ஆசைப்படுவான், போகலான்னு சொல்லிட்டு அங்கே போனாக்க ஒரே ஒரு வாட்ச்மேன் பீடியை குடிச்சிக்கிட்டு ஓரமாக இருந்துட்டு யாரும் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு போர்டெல்லாம் வச்சுருக்கு. டக்குன்னு அப்படி ஓரமாக அப்படி நிறுத்திட்டு வாட்ச்மேன் கண்ணில் படாத மாதிரி காரை கொஞ்சம் மரவாக நிறுத்திட்டு, பாரு இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு இப்போது, அதனால் நைஸாக ஓரமாக ஒளிஞ்சு போனோம், இந்த ஒளிஞ்சு போகிற விளையாட்டு உனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொன்னால், ஆமாம் வீட்டில் கூட ஒளிஞ்சு விளையாடுவோமே நம்ம, ஐயோயோ நான் எவ்வளோ ஒளிஞ்சிருக்கேன் உங்ககிட்ட இருந்து தப்பிக்கலாம். இவன் தமாஷா சொல்ல, நீ எங்கடா தப்பிப்ப இங்கிட்டேருந்து, நீ தான் வாங்குவியல். அவன் சொல்ல, ஐயோ தமாஷ், நீ ரொம்ப தமாஷ்னு நைஸாக பின்னாடி வழியாக அப்படி கூப்பிட்டு போயிட்டு அப்படி இப்படி பள்ளத்துக்கிட்ட போன உடனே அவளுடைய மனசில் அவன் நினச்சிருக்கிறது, நேற்றுக்கு சொன்னானே வில்லன் நடிகன், இந்த ஆளை குறுக்க வந்த வில்லனாச்சே இவன் நமக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியாவது அதுக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டோம்னா நம்ம ஃப்ரீடம் ஆகிடும், நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிடும். ஃப்ரீடம் இஸ் நெவர் கிவன், இட்ஸ் ஆல்வேஸ் டேக்கன். எப்படி எடுக்கிறது? இவனை பிடிச்சி ஓங்கி ஒரு உதையை விட்டா உள்ளே போய் விழுந்து தொலைச்சான்னா மண்டையை போட்டுருவான், தடிக்க விழுந்த தடியன் ஆகிட்டான் அவன் சொல்லிடலாம் அப்படின்னு இவன் நினைக்க, அவன் வழிக்க விழுந்த வனதி ஆகிட்டா இவன். இவளை பிடிச்சி தள்ளுறதுக்கு பிளான் பண்ண, ரெண்டு பேரும் ஒளிஞ்சு மறைஞ்சு அந்த நேரம் பார்த்து டீ அந்த வாட்ச்மேன் டீ சாப்பிட்லான்ட்டு எழுந்து போக உத்தரவால்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லதாக போச்சு இவங்களுக்கு. அங்கே போகிறாங்க ஹாப்பியாக, இப்படி எட்டி பார்க்குற போது அவள் பின்னாடி போக இவன் டக்குன்னு சுதாரிச்சு இவன் பின்னாடி போக அவள் பின்னாடி போக, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருடைய எண்ணம் ஒருத்தருக்கு புரிந்து போகுது. இது யாருக்கும் தெரியாது, ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற படம் என்னடி போகிற போக்கில் என்னை தள்ளி விட்டுருவ போல் இருக்கேன்னு சொல்ல, நீ இருந்தா என் வாழ்க்கையே வேஸ்டியா, என்ன அந்த நடிகர் ரொம்ப லைக் பண்ணுறான், அதனால எட்டி நான் அவரை உதவிடுறேன், உன்னை உள்ள தள்ளாமல் விட மாட்டேன்னு கட்டியாக கையை பிடிச்சிக்கிட்டா. இந்த பாரு, ஏன் இந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணுறேன், நீ எனக்கும் வாழ்க்கை வெறுத்து போச்சு, உங்களோட வாழ பிடிக்கல, நான் சாக தயாராக இருக்கேன், ரெடி ரெடி ரெடி, நீ ஒன்று பண்ணு, அங்கங்கே தள்ளி என்ன மரத்தில் இடத்துல தொங்க விட்டுறாத, நல்ல வேகமாக ஓடி வந்து எட்டி ஒரு உத சர்றன்னு 700 அடி கீழே போய் விழுந்தேன்னா கபால மோட்சம் கோவிந்தான்ட்டு தபாட்டுக்கு பகவானோட காலில் போய் விழுந்துருவேன், ஓகேயா? அந்த உதவியை மட்டும் செய், எனக்கு வேறு எதுவும் செய்ய வேணாம், நான் உன் வழியில் இருக்க மாட்டேன், குறுக்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவளை 5-6 ஸ்டெப்பு பின்னாடி போய் ஓடி வந்து உதைன்னு சொல்லி ஓர கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கான். அவள் உடம்ப போட்டுக்கிட்டு ஓடி வந்து உதைக்க வரும்போது சக்குன்னு நகர புதக்கட்டீர்னு உள்ள விழ ஒழிந்தாள் வில்லி அப்பாடின்னு சொல்லிட்டு, ஐயோ பொண்டாட்டி பள்ளத்தில் விழுந்துட்டான்ட்டு இந்த வாட்ச்மேன் அங்கே இல்லையே, அவன் பாட்டுக்கு ஓடி போய் காரில் ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி பொண்டாட்டி விழுந்துட்டா என்ன பண்ணா, அங்கே வந்து ஓடிடா சார், வழிக்கு எடுத்து சார், வழிக்கு விழுந்த வனிதையாகி விட்டாள் சார்லாம் கதற போலீஸ்காரனோ ஆள் ஒரு மாதிரி என்னெல்லாமோ வசனம்லாம் சொல்கிறானேன்னு சொல்லி பார்க்க, இப்போ கேஸ் வந்துடுச்சு. சாரி அனந்தா சாரி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நம்ம பிபி கொலை பண்ணி விட்டான்னு போட கிட்டத்தட்ட ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சு கொடைக்கானல்லேருந்து. அண்ட் அவர் மெயினாக இருக்கிற நீதிபதி கையை பிரச்சனை என்னடா இது ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு போக கிட்டத்தட்ட கில்ட்டி வெர்டிக்ட் வந்துருமோங்கிற கவலை வருது நம்ம பிபி பாஸ்கருக்கு. ஏன்னா இவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக நடந்து எல்லாம் பணம்லாம் கைக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி கேஸ் ஆகி போச்சே, அவளை நம்ம கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி போட்டானுங்களேன்னு சொல்லி எல்லாம் பார்க்க, அந்த சிசிடிவி அங்கே வச்சுருக்காங்க, புதுசாக கூட்டம் நிறையா வருது, அதில் அவள் ஓடி வந்து இவனை உதைக்கிற சீன் வர எல்லாரும் ஆஹா எதேச்சியா நல்ல காலம் இவன் நகந்தான், இல்லைன்னா இவனை பிடிச்சி உதைச்சிருப்பான்னு சொல்லி அவள் வெள்ளியாகி தப்பித்து விட்டானம்மா, பாவம் தனியாக நின்றானம்மா. யாரு? நம்ம பிபி பாஸ்கர் தப்பித்து விட்டானம்மா. நீங்களும் தப்பிச்சிட்டீங்க. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.